Hi everyone. இன்னைக்கு நம்ம Python data structuresல இருக்க ரெண்டு முக்கியமான டாபிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸோட பார்க்க போறோம். நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ்லாம் நான் வீடியோவோட எண்ட்ல காமிச்சிருப்பேன். அதை மறக்காம சால்வ் பண்ணுங்க. உடனே ஒரு நோட் அண்ட் பென்னை எடுத்து வச்சுக்கோங்க. பைத்தன்ல எப்படி இன்புட் அண்ட் அவுட்புட் வாங்குறது, டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஆப்ரன்ஸ்னா என்ன, இது எல்லாமே முன்னாடி இருந்த வீடியோல நம்ம படிச்சோம். அந்த வீடியோவில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் ஆன்சர்ஸை க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன். உங்கள் மளிகை கடைக்கு யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக வராங்க, ஒரு மாதத்தில் எவ்வளோ நாள் வராங்க, இதுதான் உங்களோட டேட்டா. அதாவது நேம் ஆஃப் யோர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஹவு மெனி டைம்ஸ் டு டே விசிட் யோர் ஸ்டோர், இதுதான் உங்கள் டேட்டா. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு டேட்டா இருக்கும். இந்த டேட்டாவை எல்லாம் அதோட டேட்டா டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் அண்ட் குரூப் பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸ் இது ரெண்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் பற்றி பார்த்துட்டு அண்ட் தென் லிஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இண்டிஜராக இருக்கட்டும், லைக் 10, 12, 13, இல்லை ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், லைக் உங்கள் நேம், பிளேஸ், எக்ஸெட்ராஸ். பட் ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு நம்ம என்க்ளோஸ் பண்ணிப்போம். டியூபிள் இஸ் சிமிலர் டு லிஸ்ட். இதுவும் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் இதை நம்ம ரவுண்ட் பிராக்கெட்ஸ் வச்சு என்க்ளோஸ் பண்ணிப்போம். லிஸ்ட் ஆர் மியூட்டபிள். நீங்கள் இப்போது லிஸ்ட்டில் உங்கள் வயசு 30ன்னு சேவ் பண்ணுறீங்கன்னு வைங்க. அடுத்த வருஷம் நீங்கள் 31 ஆகும்போது இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சேஞ்ச் கூட பண்ணலாம். இதை நீங்கள் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்களா. பட் டியூபிள்ஸில் அப்படி இல்லை. ரியல் டைமில் லிஸ்ட் உங்கள் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணலாம். அண்ட் டியூபிள்ஸ் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல போகிற டிஃப்ரென்ஸ் டிக்ஷனரிஸ் பற்றி வரும்போது இந்த டிஃப்ரென்ஸ் ஹைலைட் ஆகும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். லிஸ்ட்டை உங்களால் டிக்ஷனரியில் கீயாக யூஸ் பண்ண முடியாது. பட் டியூபிள்ஸை அப்படி இல்லை. They can be used as key to dictionaries. So basic differences பார்த்தாச்சு. இப்போ list பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். So listனா என்ன? Lists are ordered sequence of mixed data types written in comma separated elements with square brackets. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு பேர் கூகுள் கொலாப். இதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. இதனோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எப்படி இருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் இல்லையா, கஸ்டமர் இன்ஃபோ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் ஆகிருக்கா ஒரு 4 வேல்யூ, அதுதான் லிஸ்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், லிஸ்ட் நீங்கள் மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க ஹெல்ப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நேம்னு கொடுத்துருக்கேன்ல அது ஸ்ட்ரிங், 10ன்னு கொடுத்துருக்கேன்ல அது இண்டிஜர். இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸை காமாஸ் வச்சு செப்பரேட் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் லிஸ்ட். இப்போ டைப் ஆஃப் கஸ்டமர் இன்ஃபோன் கொடுத்தா லிஸ்ட்டுன்னு வருது இல்லையா, இதுதான் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். அண்ட் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது பிரிண்ட் லென்னுங்கிறது ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ லென் கஸ்ட் இன்ஃபோ இது கொடுத்து பாருங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது நேம், 10, டாப், 1000 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதான் பிரிண்ட் லென் கொடுத்தா நம்மளுக்கு 4 வேல்யூஸ் காட்டுது. இப்போ நெஸ்டட் லிஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் தான் நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கஸ்ட் இன்ஃபோ இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா, நேம், 10, டாப், 1000 அண்ட் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு லிஸ்ட் போட்டிருக்கோம், தமிழ்நாடு, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் இருந்தால் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இண்டெக்ஸிங் பற்றி தெரிஞ்சிருக்கும். எப்படி லிஸ்ட்டுக்குள்ளே இல்லை வேரியபிள்குள்ளே ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகுதுன்ட்டு. 0 நேம்ங்கிறது என்னோட 0 இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் 10ங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், டாப்புங்கிறது செகண்ட், 1000ங்கிறது 2. இந்த ஹோல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் 4ல் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் காட்டுறேன் பாருங்கள். கஸ்ட் இன்ஃபோ 4ன்னு ஆக்சஸ் பண்ணும்போது தமிழ்நாடு அண்ட் சென்னை, அதாவது லிஸ்ட்டு 4th, இந்த லிஸ்ட்டு 4th பொசிஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த தமிழ்நாடுவை மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறது? லிஸ்ட்குள்ளே லிஸ்ட் இருக்கிறதால எகெயின் இந்த செப்பரேட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, சென்னை, அதில் 0th பொசிஷனில் தமிழ்நாடு இருக்கா? கரெக்ட். ஸோ 4, 0 இப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுன்னு வரும்.
நம்ம இப்போ லிஸ்ட் அண்ட் நெஸ்டட் லிஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ லிஸ்ட்டை வச்சு ஃபியூ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆப்பரேஷன்ஸ்லாம் இருக்கு. அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் வச்சு கான்கேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிஸ்ட் இருக்குன்னு வைங்க. என்னோட லிஸ்ட் 1ல வேல்யூ வந்து 1 2 3 4 அண்ட் லிஸ்ட் 2ல வேல்யூ வந்துட்டு 5 6 7 8. இப்போ கான்கேட் ஆப்ரேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த 2 லிஸ்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் செப்பரேட்டாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் இந்த 2 லிஸ்ட்லையும் ஜாயின் பண்ணி போட போகிறீங்க. ஸோ நியூ லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் 1 ப்ளஸ் லிஸ்ட் 2. அதுக்கப்புறம் பிரிண்ட் நியூ லிஸ்ட்னு கொடுக்க போகிறீங்க. இப்போ என்ன ஆன்சர் வருது, என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ லிஸ்ட் 1ல இருக்கிற வேல்யூவும் லிஸ்ட் 2ல இருக்கிற வேல்யூவும் சேர்ந்து வருது. 1 2 3 4 5 6 7 8. இதுதான் உங்கள் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, இப்போது உங்கள் கஸ்டமர் டேட்டா டைப் எடுத்துக்கோங்களேன். சுரேஷ்னு ஒரு கஸ்டமர் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணாங்களான்னு பார்க்கணும். கரெக்டாக? அந்த எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு லிஸ்ட்டில், அதாவது ஒரு லிஸ்ட்டில் இந்த வேல்யூ இருக்கா இல்லையான்னு எப்படி பார்ப்பீங்கிறத பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் 3ன்னு நான் இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன். அதில் எகெயின் 1 2 3 4ன்னு 4 வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போது இந்த 1ங்கிற டேட்டா லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா பிரிண்ட் ரவுண்ட் ப்ராக்கெட்டில் 1 இன் லிஸ்ட் 3. அதாவது இது ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது இப்படி கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 1 இருக்கா, இருக்குது. ஸோ நம்ம வந்து 5 இன் லிஸ்ட் 3ன்னு கொடுத்து பார்க்கலாம். 5 இருக்கா, இல்லை, ஃபால்ஸ்ன்னு காத்துட்டா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ உங்களுக்கு வெளில வரும், அவுட்புட்டாக வரும். அதாவது ஸோ இதுதான் வந்துட்டு கான்கேட் அண்ட் லிஸ்ட்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்க்கறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மியூட்டபிலிட்டி இன் லிஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லிஸ்ட் ஆர் மியூட்டபிள், டியூபிள்ஸ் ஆர் நாட் மியூட்டபிள். ஓகேவா? ஸோ மியூட்டபிலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி மேத், ஃபிசிக்ஸ், உங்கள் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு ஒரு ஸ்டூடெண்ட் 4 சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்க மனசு மாதிரி எனக்கு இல்லை பயாலஜி படிக்க வேணாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன் நான் அப்படின்னு மாற்றினாங்கன்னா, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணி அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு பேர் தான் மியூட்டபிலிட்டி. ஸோ லிஸ்ட்டில் வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கேன் நான் 4 டேட்டாவை லிஸ்ட்டுக்குள்ளே அசைன் பண்ணியிருக்கேன். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதில் வந்துட்டு பயாலஜி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு லிஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். லிஸ்ட் 3ல ஸ்டோர் ஆகிருக்கு, அதாவது 3rd இண்டெக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. 0 1 2 3 பயாலஜி வந்து 3rd இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆக்சஸ் பண்ணி இஸ் ஈக்குவல் டு எந்த சப்ஜெக்ட் மாறுறாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாற போகிறாரு. ஸோ அதை கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சேஞ்சாக இருக்கும் இங்கே. கரெக்டாக? ஸோ இதுதான் மியூட்டபிலிட்டி இன் லிஸ்ட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் எம்ப்ளாய்க்கு ஹைக் வந்திருக்கு, சரியா? 20% ஹைக் வந்திருக்கு. ஸோ இந்த சேலரியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த சேலரியை வந்து நீங்கள் புது சேலரியோட மாற்றணும். இதை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இப்போ வரைக்கும் மியூட்டபிலிட்டி இன் லிஸ்ட் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்பெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று, எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று. எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் 1 நான் வந்து ஒரு ஆல்ரெடி லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டாட் எக்ஸ்டெண்ட் கொடுத்தோன்னா நம்ம லிஸ்ட் கான்கேட்டினேஷன் பண்ணோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அப்படியே வந்து ஆட் ஆகிடும். 1 2 3 4 5 6. ஸோ வந்துட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா லிஸ்ட் 1 டாட் எக்ஸ்டெண்ட், அதுக்கப்புறம் உள்ள ஒரு லிஸ்ட்டாக லைக் உள்ள 2 டேட்டாவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிரிண்ட் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் கொடுத்தோன்னா ஜஸ்ட் ஆட் ஆகிடும். ஸோ இதனோட லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 டேட்டாஸ் உள்ளே இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ அப்பெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். அப்பெண்ட் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ இதுவுமே வந்துட்டு டேட்டாவை வந்து ஒரு லிஸ்ட்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான். பட் வந்துட்டு அது எப்படி ஆட் ஆகுங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸே இருக்குது. ஸோ லிஸ்ட் 1 ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட் 1 டாட் அப்பெண்ட் 5 6ன்னு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்தா என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் வந்தது, நெஸ்டட் லிஸ்ட்டாக வந்து பிரிண்ட் ஆகிக்குது. இதனோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்களா? கெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்சர் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். அதாவது அப்பெண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறது, என்ன லிஸ்ட்டோட லென்த் வருங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.
இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா append and extend ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம delete எப்படி பண்றது, ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும்னா அதில் இருக்கிற டேட்டா டைப்பை அதில் இருக்கிற டேட்டாஸை எப்படி delete பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம 3 டைப்ஸாக பண்ணலாம். இந்த வீடியோவில் அந்த 3 டைப்ஸை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு delete கமெண்ட்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ delete கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ இருக்கு, இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதாவது லிஸ்ட் 1, என்னோட லிஸ்ட் 1 வந்து 1 2 3 4 5 ஓகேவா. delete list 1 of 2. இங்கே வந்து நீங்கள் வேல்யூ இல்லை, பட் வந்து அந்த இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர். ஸோ லிஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 வந்து 0th பொசிஷனில் இருக்குது, 2 வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது, 3 வந்துட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ 3 தான் நம்மளுக்கு வந்து delete ஆகும் இந்த லிஸ்ட்லேருந்து. ஆன்சர் பாருங்கள். ஸோ 1 2 3 delete ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் காலேஜில் வந்துட்டு தினேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாருன்னு வைங்களேன். வேறு காலேஜ் கிடச்சி வேறு சீட் கிடச்சி பெட்டராக போயிட்டார் அவர். ஸோ அவரோட நேமை எப்படி delete பண்ணுறது, டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணி எப்படி delete பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னதுன்னா ரிமூவ் கமெண்ட். list 1 is equal to again 1 2 3 4 5 அசைன் பண்ணிட்டேன்னா list dot remove of 2ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு அவுட்புட்டில் நீங்களே பாருங்களேன், 2 தான் delete ஆயிருக்கு. இது வந்து இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை வந்து delete பண்ணல, பட் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கிற நம்ம என்ன வேல்யூ ரிமூவ் பண்ண சொல்கிறோமோ அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ தேர்ட் டைப் ஆஃப் டெலீட்டிங் அ வேல்யூ எப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பேண்டாஸ்னு ஒரு செப்பரேட் டாபிக் இருக்குது, அதில் வரக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் தட் தான் இது. பட் இப்போவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பேண்டா பாப்ஸ் ஆப்ரேஷன். ஸோ லிஸ்ட் 1 இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 எகெயின் லிஸ்ட் 1 டாட் பாப். அங்கே எப்படி வந்துட்டு டாட் ரிமூவ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி டாட் பாப் அப்படின்னு நீங்கள் இங்கே கொடுப்பீங்க. இது வந்து நம்ம delete கமெண்ட் எப்படி பண்ணோம், லைக் வந்துட்டு இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ தானே delete ஆச்சு, அதே மாதிரி தான் இதுவும். இது வேல்யூஸ் இல்லை, பட் இண்டெக்ஸில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ இங்கே அதை delete பண்ணும். ஸோ லிஸ்ட் டாட் பாப் 2 கொடுத்தோன்னா, பிரிண்ட் லிஸ்ட் 1 கொடுத்தோன்னா செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கோ அந்த வேல்யூ delete ஆகிடும், அதாவது 3 வந்து delete ஆகிடும். ஸோ delete பண்ணுறது எப்படி, ஸோ வந்துட்டு லிஸ்ட்டில் வந்து delete பண்ணுறது எப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சார்ட்டிங் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி வந்து பைத்தன் வச்சு சார்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2 டைப்ஸாக நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து டாட் சார்ட் ஆப்ரேஷன், இன்னொன்று வந்து சார்ட்டட். ஸோ டாட் சார்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். எகெயின் இங்கே ஏன்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டேன், இஸ் ஈக்குவல் டு 4 3 2 1. இதுதான் என்னோட லிஸ்ட்டு. இது எப்படி வந்து டாட் சார்ட் யூஸ் பண்ணுறதுன்னா ஏ டாட் சார்ட். ஸோ பிரிண்ட் கொடுக்கும்போது 1 2 3 4ன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவர்ஸில், லைக் இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்து சார்ட் ஆயிருக்கு. இதே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எப்படி பண்ணுறதுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ எகெயின் ஏ 4 3 2 1ன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ ஏ வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 3 4ன்னு கொடுத்துக்கலாம். ஏ டாட் சார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் சார்ட் ஆஃப் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து சார்ட் பண்ண போகிறீங்க, அதனால ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறீங்க. இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா என்ன வருதுன்னு பாருங்கள், 4 3 2 1. ஸோ சார்ட் ஆயிடுச்சா. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் சார்ட். இப்போ வந்துட்டு சார்ட்டட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ சார்ட்டட்னு எடுத்துக்கோங்களேன். எகெயின் நீங்கள் வந்து டாட் சார்ட்னா ஏ டாட் சார்ட்னு யூஸ் பண்ணி சார்ட் பண்ணுவீங்க, இதில் வந்து சார்ட்டட் ஆஃப் ஏன்னு யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் வந்துட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். பட் ஓகே, ஐல் ஷோ யூ an எக்ஸாம்பிள். இப்போ பாருங்களேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 4 3 2 1ன்னு கொடுத்துருக்கோமா, அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் ஏ. இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து 4 3 2 1ன்னு வரும். இதே பிரிண்ட் பின்னு கொடுத்தோன்னா 1 2 3 4ன்னு வரும். இந்த பின்னு இருக்கிற வேரியபிளுக்கு சார்ட்டட் ஆஃப் ஏவை வந்து நம்மளால் அசைன் பண்ண முடியும் சார்ட்டட் ஆப்ரேஷன் கொடுத்தோன்னா. பட் இதே டாட் சார்ட்டில் போய் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஏ இஸ் ஈக்குவல் டு 4 3 2 1ன்னு கொடுத்துருக்கோம், அண்ட் ஏ டாட் சார்ட் பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். இதே வேல்யூவை நம்ம பிக்கு அசைன் பண்ணி பார்க்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் ஸ்டார்ட் பிரிண்ட் ஏ பிரிண்ட் பின்னு கொடுப்போம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஏக்கு தான் வேல்யூ வந்துட்டு சார்ட் ஆகி 1 2 3 4ன்னு காமிக்குது. ஆனால் பி பிளேஸில் வந்துட்டு நன்னுன்னு காமிக்குது. ஸோ வந்துட்டு டாட் சார்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு வேரியபிளுக்கு எந்த வேரியபிளுமே அசைன் பண்ணாமல் ஒரே ஒரு வேரியபிளுக்கு பண்ணால் மட்டும்தான் வரும். பிக்கு நீங்கள் ஏ டாட் சார்ட்டுன்னு அசைன் பண்ணிங்கன்னா நன்னுன்னு போயிடும். பட் சார்ட்டட் ஆப்ரேஷன்ஸில் அப்படி இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு டாட் சார்ட்டுக்கும் சார்ட்டடுக்கும் இருக்கிற வேரியேஷன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷாலோ காப்பி. ஷாலோ காப்பி இஸ் நத்திங். நீங்கள் ஏல இருக்கிற வேல்யூவை வந்து பிக்கு அசைன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ ஏ இருக்கா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு போட்டிருக்கோம். அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டிருக்கோம். இப்போ பிரிண்ட் ஏ அண்ட் பிரிண்ட் பி கொடுக்கலாம். அப்படி கொடுத்துச்சுன்னா ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு சேமாக தான் வரும். 1 2 3 அண்ட் 1 2 3. இப்போது ஏ டாட் பாப் ஆப்ரேஷன், பாப் ஆப்ரேஷன்னா டெலீட் ஆப்ரேஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ ஏ டாட் பாப் ஆப்ரேஷன் இருக்குல்ல, அதை கொடுக்கும்போது அதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி கொடுக்குறோம். ஏலையும் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு, பிலையும் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதாவது ஷாலோ காப்பினா ஒன்றுமே இல்லை, ஏல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் பிக்கு வரும். நீங்கள் இனி போக போக என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் ஏல பியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஷாலோ காப்பி. இப்போ இல்லைப்பா எனக்கு வந்துட்டு ஏல வேல்யூ வந்துட்டு அப்படியே தான் இருக்கணும், ஆனால் பியில் வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் நான் பண்ணுறதுக்கு. ஏல இருக்கிற வேல்யூவை பியில் காப்பி பண்ணதுக்கப்புறம் பியில் நான் ஏதாச்சும் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா அது பியில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்லைசிங்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்லைசிங்னா ஒன்றுமே இல்லை. ஏ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்களேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு இருக்கா, பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 2 3, அதாவது 0 வேல்யூ 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ இன்க்ளூடட், பட் தேர்ட் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ எக்ஸ்க்ளூடட். இதான் ஸ்லைசிங். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பிரிண்ட் ஆஃப் பி கொடுக்குறோம். கொடுத்தோன்னா ஆன்சர் என்ன வருது, 1 2 3 and again 1 2 3. இப்போது a dot pop operation like pop operation perform பண்ணி பார்க்கலாம். a dot pop print a and print bன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆன்சர் பாருங்கள் 1 2. ஏல மட்டும் ஒரு வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கு, பியில் வேல்யூ ரெடியூஸ் ஆகல. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்லைசிங் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ராபெரி, மேங்கோ, ப்ளூபெரி அண்ட் 100 இதுதான் உங்கள் லிஸ்ட்டில் இருக்க போகிற வேல்யூஸ். இதை வச்சு நான் பண்ண எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற வீடியோவில் நம்ம டியூபிள்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது வரைக்கும் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் பிளாட்ஃபார்ம் போய் நம்ம படித்த எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பைத்தன் பற்றி ஃபுல்லாக படிக்க எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.